ஹாய் கைஸ், அவர் சொல்ற ஒரு விஷயத்த சும்மா கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க ஒரு லேக் ஹவுஸ் வீட்டில் வாழ்ந்துட்டு வரீங்க. அங்க இருக்கிற ஒரு போஸ்ட் பாக்ஸ்ல உங்களுக்கு ஒரு லெட்டர் கிடைக்குது. அதுவும் 2 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின லெட்டர். அட ஆமாங்க, இந்த படத்துல வர அளவு காலத்தையும் தாண்டின காதல். காதலுக்கு கண்ணு தேவையில்லைன்னு சொல்லுவாங்க, காதலுக்கு மொழி தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் காதலுக்கு காலமும் தேவையில்லை. சுருக்கமா சொல்லணும்னா இந்த படத்தோட கதை 2 வெவ்வேறு காலகட்டத்தில் இருக்கிற 2 பேரு எப்படி இந்த லேக் ஹவுஸ்ல இருக்கிற போஸ்ட் பாக்ஸ் மூலியமா லவ் லெட்டர் எழுதிக்கிட்டாங்க, எப்படி லவ் பண்ணாங்க, அவங்க சேர்ந்தாங்களா இல்லையான்னு சொல்ற அழகான படம் தான் இந்த லேக் ஹவுஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். படத்தோட ஓப்பனிங்ல நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஒரு வீட்டுல இருந்து தன் நாய்க்குட்டியோட அந்த வீட்டை காலி பண்ணி போற சீன்லயே இந்த படத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படியே அந்த வீட்டை காட்டுறாங்க. பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகா அந்த லேக்குக்கு மேலே கட்டி வச்சிருப்பாங்க. அவன் போறதுக்கு முன்னாடி அந்த மெயில் பாக்ஸ்ல ஒரு லெட்டர் வச்சுட்டு போறான். அப்படியே அவ கார் எடுத்துட்டு போறா. அந்த ரோட்டையே காட்டுறாங்க. காலம் மாறுது. அந்த ரூட்ல இன்னொரு காரு வருது. அந்த கார்ல இருந்து ஒருத்தர் இறங்கி வர்றாரு. இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ அலெக்ஸ். அப்படியே அந்த லேக் ஹவுஸை பார்த்த முறையே பாரு. இப்போ இவர் தான் இந்த லேக் ஹவுஸுக்கு குடி வர போறவர். அப்படியே அடுத்த சீன் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் கேட்டு ஒரு ஹாஸ்பிட்டல்ல பிஸியா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆமாங்க, சிக்காகோல இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல்ல அவங்க ஒரு டாக்டரா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அடுத்த சீன் அலெக்ஸ் காட்டுறாங்க. அலெக்ஸ் ஒரு ஆர்கிடெக்டா வேலை செஞ்சுட்டு இருக்காரு. வீட்டுக்கெல்லாம் டிசைன் பண்ணி வீடு கட்ட வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஆனான்னு ஒரு பொண்ணு வரா. அவளுக்கு அலெக்ஸ் மேல ஒரு க்ரஷ் இருக்கு. அப்ப அந்த ஆனா அலெக்ஸ் கிட்ட சொல்றான், நீ எதுக்கு அந்த லேக் ஹவுஸ்ல குடியிருக்க? அங்க பிரைவசியே இல்ல, சுத்தி கண்ணாடியா இருக்கு, நீ எதுக்கு அங்க குடியிருக்கன்னு சொல்லி கேட்கும் போது அலெக்ஸ் எதுவுமே பேசாம சிரிச்சுக்கிட்டே போறாரு. கட் பண்ணா அலெக்ஸ் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. அப்போ வீட்டுல இருக்கிற அந்த மெயில் பாக்ஸ்ல இருக்கிற லெட்டர் எடுத்து தூக்கி வீட்டுல கொண்டு போய் உட்காந்து படிக்கிறாரு. அந்த லெட்டர் கேட் எழுதின லெட்டர் தான். அதுல என்ன எழுதியிருக்குன்னா, நான் தான் கேட், உனக்கு முன்னாடி இந்த வீட்டுல நான் தான் வாடகைக்கு இருந்தேன். என்ன மாதிரியும் உனக்கு இந்த வீடு பிடிக்கும் நான் நம்புறேன். அது போக இதுதான் என்னோட புது அட்ரஸ். யாராவது எனக்கு லெட்டர் அனுப்புனாங்கன்னா இந்த அட்ரஸுக்கு எனக்கு அனுப்பிவிடுங்க அப்படின்னு கேட்டோட அட்ரஸ் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சாரி, இந்த வீட்டுக்கு முன்னாடி பெயிண்டால் ஆனால் நாயோட காலோட அச்சு இருக்கும். அது போக வீட்டோட ஷெல்ஃபில் ஒரு பாக்ஸ் இருக்கும். இது ரெண்டுமே நான் இந்த வீட்டுக்கு குடி வரதுக்கு முன்னாடி இருந்தே இருந்தது இப்படின்னு எழுதி அந்த லெட்டர் முடிக்கிறா. அலெக்ஸுக்கு ஒரே குழப்பம். என்னது நாயோட கால் அச்சு இருக்கான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியே போய் பார்க்குறாரு. அது எதுவுமே இல்லை, நீட் அண்ட் கிளீனாக இருக்கு. அது போக மேல் ஷெல்ஃபில் போய் பார்த்து எந்த பாக்ஸுமே இல்லை. இவனை லூஸ் மாதிரி எழுதியிருக்கான்னு சொல்லி அலெக்ஸுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அப்படியே அடுத்த நாள் காட்டுறாங்க. அலெக்ஸ் வந்து அந்த கட்டைக்குள்ள பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே ஒரு நாய் வந்து அந்த பெயிண்ட் மேலே காலை வச்சுட்டு அப்படியே நடந்து போகுது. இப்போதான் நமக்கே கொஞ்சம் குழப்பமா இருக்கும். கேட் சொன்னது இப்போ நடக்குதுன்னு சொல்லி. கட் பண்ணா கேட்டும் கேட்டோட அம்மாவும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. கேட்டோட அம்மா அவங்க ஹஸ்பண்டை பற்றிலாம் பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. கேட்டு டக்குன்னு அந்த இடத்துக்கு போகிறாங்க. கேட்டுதான் டாக்டர் ஆச்சு. அந்த ஆளை காப்பாற்றுறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் கேட்டாலும் முடியல, அவர் இறந்து போயிடுறாரு. இதில் டிப்ரெஷனான கேட்டு அப்படி சோகமாக உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு கேட்டோட பாஸ் வராங்க. நீ எவ்வளவோ முயற்சி பண்ணுறேன் ஆனால் முடியல, சரி ஃபீல் பண்ணாது, கொஞ்ச நாள் உனக்கு பிடிச்ச இடத்துக்கு போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வான்னு சொல்லி அனுப்பி விட்றாங்க. நம்ம கேட்டுக்கு பிடிச்ச இடம் அந்த லேக் ஹவுஸ் தானே. அங்கே அப்படியே போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ரிட்டர்ன் வரும்போது அந்த மெயில் பாக்ஸ் திறந்து பார்க்குறாங்க. அங்கே ஏதோ ஒரு லெட்டர் இருக்குது. எடுத்து படித்து பார்க்கும்போது அது அலெக்ஸ் எழுதின லெட்டர் தான். அந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்குன்னா, நான் தான் அலெக்ஸ், நீங்கள் அனுப்பின லெட்டர் எனக்கு கிடச்சிது. நீங்கள் வேறு யாருக்கும் அனுப்ப வேண்டிய லெட்டர் இங்கே அனுப்பிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வீட்டுக்கு கொஞ்ச நாள் யாருமே வரல, நான் தான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருக்கேன். இந்த நாயோட காலடி தடம் நீங்கள் எழுதுனது தான் எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குன்னு சொல்லி எழுதியிருக்காரு. பதிலுக்கு கேட் அலெக்ஸுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாங்க. டியர் அலெக்ஸ், உங்கள் லெட்டர் எனக்கு கிடைச்சது. நான் தான் கேட், இதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் இருந்தவ. எனக்கு வேலை கிடைச்சனால நான் சிக்காகோவில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் போய் செட்டில் ஆகிட்டேன். ஏதோ லெட்டர் எனக்கு வந்ததுன்னா எனக்கு அனுப்புங்க. அது போக நீங்கள் சொன்ன மாதிரி இது 2004 வருஷம் கிடையாது, 2006ன்னு சொல்லி லெட்டர் எழுதி அந்த லெட்டர் பாக்ஸுக்குள்ளே வச்சுட்டு வராங்க. அதுக்கப்புறமா அந்த லெட்டர் எடுத்து பார்க்குற அலெக்ஸ், என்னது இவ 2006ன்னு சொல்கிறான்னு சொல்லிட்டு அலெக்ஸ் யோசிக்கிறாரு. கட் பண்ண அடுத்த சீன் கட்டுறாங்க. ஒரு வயசானவர் அப்படி நடந்து வந்துட்டு இருக்காரு. இவர் வேற யாருமே இல்லை, நம்ம அலெக்ஸோட அப்பா தான். இவர் வேர்ல்டு ஃபேமஸ் ஆர்கிடெக்ட். இது அலெக்ஸோட தம்பி ஹென்ரி. இவர் அவரோட அப்பாக்கு ஹெல்ப்பாக கூடயே இருக்காங்க. அடுத்தது அலெக்ஸ் கட்டுறாங்க. 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஃபேமிலியை பார்க்குறக்கு அலெக்ஸ் வரும்போது அவர் தம்பி வந்து அப்படியே அலெக்ஸை கட்டி பிடிச்சிக்கிறாரு. அப்படியே 2 பேரும் சரக்கு அடிச்சுட்டு பேசிட்டு இருக்காங்க. பழைய கதையெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது அலெக்ஸ் சொல்றாரு, நான் இப்போ புதுசாக ஒரு லேக் ஹவுஸ் வாங்கியிருக்கேன். அது ரொம்ப அழகா இருக்கு. நான் இப்போ அங்கே தான் தங்கிட்டு இருக்கேன். அங்கே திடீர்னு ஒரு நாய் வந்தது, அதையும் நான் தான் எடுத்து வளர்த்திட்டு இருக்கேன்னு சொல்றாரு. அப்படியே இவங்க பேசி முடிச்சுட்டு அலெக்ஸ் வெளியே வராரு. கேட்டு சொன்ன அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு போய் ஸ்ட்ரெயிட்டாக போய் அந்த லெட்டர் அவங்ககிட்டயே கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு போகிறாரு. பார்த்தா அந்த அப்பார்ட்மெண்ட் கட்டிட்டு தான் இருக்காங்க. ஓப்பன் பண்ணுறதுக்கு இன்னும் 2 வருஷம் ஆகும்னு போட்டிருக்கு. அலெக்ஸுக்கு ஒன்றுமே புரியாமல் வீட்டுக்கு வராரு. மறுபடியும் அலெக்ஸ் வந்து கேட்டுக்கு லெட்டர் எழுதி அந்த லெட்டர் பாக்ஸ் வைக்கிறாரு. அந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்குன்னா, நீங்கள் சொன்ன அட்ரஸுக்கு நான் போனேன், அங்கே இன்னும் பில்டிங் கட்டிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இது 2006 கிடையாது, 2004.
நீங்கள் தப்பான அட்ரஸுக்கு லெட்டர் அனுப்பிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அலெக்ஸ் லெட்டர் எழுதுறாரு. இதைய படித்த ஹீரோயின் செம்ம காண்டாகிறாங்க. சரி இவனுக்கு புரிய வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி அவங்களோட பழைய ஃபோட்டோலாம் பார்க்குறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு ஃபோட்டோ தெரியுது. அப்போது கேட்டு லெட்டர் எழுதுறாங்க. 2004 மார்ச் மாதம் பெரிய ஸ்னோ வந்திருக்கும் அந்த ஊரில். அந்த சமயம் ஊரில் இருக்கிற எல்லாத்துக்குமே ஜுரம் வந்துருச்சு, நீங்கள் பார்த்து பத்திரமா இருங்கன்னு சொல்லி கூடவே ஒரு ஸ்கார்ஃபும் வச்சுருக்காங்க. இதைய படித்த அலெக்ஸுக்கு சிரிப்பு தாங்க முடியல. மார்ச் மாதம் எப்படி ஸ்னோ வரும்னு சொல்லிட்டு வீட்டில் அப்படியே சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு வெளியே பார்த்தா ஃபுல்லாக ஸ்னோ மழையாக பொழிஞ்சிட்டு இருக்கும். இதையே பார்த்து அலெக்ஸுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்கும். அடுத்த நாள் அந்த மெயில் பாக்ஸில் போய் அலெக்ஸ் வந்துட்டு லெட்டர் வைக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு சொல்லிட்டு லெட்டரை வச்சு நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த மெயில் பாக்ஸில் இருக்கிற அந்த கொக்கி கீழே இறங்கும். அதே சமயம் கேட் வந்து அந்த லெட்டர் எடுத்து படிச்சு பார்க்குறாங்க. ஏன் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி திருப்பி லெட்டர் எழுதி உள்ளுக்குள்ளே வைக்கிறாங்க. அலெக்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த கொக்கி மறுபடியும் மேலே வருது. அலெக்ஸ் குடுகுடுன்னு ஓடி வந்துட்டு அந்த லெட்டர் எடுத்து படிச்சு பார்க்குறாங்க. அலெக்ஸ் சுற்றி முற்றியும் பார்க்குறாங்க. நம்ம இங்கே தானே இருக்கோம், யார் இந்த லெட்டர் வச்சது ஒன்றுமே புரியாமல் மறுபடியும் கேட்டுக்கு ஒரு ரிப்ளை லெட்டர் எழுதி உள்ளுக்குள்ளே வைக்கிறாரு. அதே சமயம் கேட்டோட அந்த மெயில் பாக்ஸோட கொக்கி மேலே தூக்குது. அவங்களும் அந்த லெட்டர் எடுத்து படிச்சு பார்த்துட்டு சுற்றி முற்றி பார்க்குறாங்க. கேட்டுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ அலெக்ஸ் கிட்ட நீ எங்கே இருக்குன்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதி அனுப்புறாங்க. அப்போ அலெக்ஸ் நான் லேக் ஹவுஸ் முன்னாடி தான் இருக்கேன்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதுறாரு. அப்போ கேட்ட அந்த லெட்டரை பார்த்துட்டு நானும் அங்கே தான் இருக்கேன், இந்த விளையாட்டு போதுன்னு சொல்லி அங்கேருந்து கிளம்புறாங்க. ஆக்சுவலாக இங்கே என்ன நடந்துட்டு இருக்குன்னா, நம்ம அலெக்ஸ் இருக்கிறது 2004, கேட் இருக்கிறது 2006. இந்த பாக்ஸ் என்ன பண்ணுதுன்னா காலத்தை கடந்து அவங்க கிட்ட கொண்டு போய் இந்த லெட்டர் சேர்க்குது. இனி தெளிவாக சொல்லணும்னா அலெக்ஸுக்கு நாளைக்கே கேட்ட பார்க்கணும்னு நினைச்சாலும் பார்க்க முடியாது. 2 வருஷம் வெயிட் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா அலெக்ஸ் இருக்கிற காலகட்டத்தில் கேட் அந்த ஊருக்கு வரவும் இல்லை, அந்த லேக் ஹவுஸில் தங்கவும் இல்லை, அந்த லேக் ஹவுஸ்னால் என்னன்னே தெரியாது. ஓகே, நம்ம இப்போ கதைக்கு போவோம். இந்த மாதிரி பேசிக்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கு. நம்ம சரியாக இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கல. ஃபர்ஸ்ட்டு என்னை பற்றி நான் சொல்கிறேன். நான் ஒரு டாக்டர், சிக்காகோவில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறாங்க. அதுக்கு பதிலுக்கு அலெக்ஸ் ஒரு லெட்டர் எழுதுறாரு. நான் ஒரு ஆர்கிடெக்ட், இப்போதைக்கு சுற்றி இருக்கிற சின்ன சின்ன வீடெல்லாம் நான் கட்டி கொடுத்துருக்கேன். எனக்கு ஒரு விஷயம் சொல்லு, 2006 எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்குறாரு. 2 வருஷத்துல எந்த மாற்றமும் இல்லை, எல்லாமே அப்படியே தான் இருக்கு. கடந்த காலத்தை பற்றி பேசும்போது தான் அந்த நாயோட காலடி தரத்தை பற்றி யோசிக்கும் போது தான் ஆச்சரியமா இருக்குன்னு சொல்லி கேட்டு சொல்றாங்க. நம்ம 2 பேரும் ஒரே டாக தான் வச்சிருக்கோம்னு நினைக்கிறேன்னு சொல்லி அலெக்ஸ் சொல்றாரு. அப்படின்னா எங்கிட்ட இருக்கிற டாகுக்கு 8 வயசு ஆகுது, அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற டாகுக்கு 6 வயசு தான் ஆகணும். இந்த டாக் நான் ஜாக்னு கூப்பிடுவேன்னு சொல்லி கேட்டு சொல்றாங்க. இதையை படிச்ச அலெக்ஸ் டாகை பார்த்துட்டு ஜாக்குன்னு கூப்பிடுறாங்க. டாக் டக்குன்னு ரெஸ்பான்ஸ் பண்ணுது. அப்படியே அவங்க 2 பேரும் லெட்டர்லேயே பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. தங்களுக்கு பிடிச்ச விஷயத்தையெல்லாம் சொல்லிக்கிறாங்க. அலெக்ஸ் சொல்கிறாரு, எனக்கு சிக்காகோவில் இருக்கிற எல்லா பில்டிங்கும் பிடிக்கும், அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு சிக்காகோவில் இருக்கிற முக்கியமான இடத்தையெல்லாம் மார்க் பண்ணி மெயில் பாக்ஸில் வைக்கிறாங்க. வா இந்த சாட்டர்டே 2 பேரும் சேர்ந்து சுற்றி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பில்டிங்லாம் பார்த்துட்டு அவங்க கருத்துக்களை லெட்டரில் பரிமாறிக்கிறாங்க. அப்படி கேட் சொல்கிறா, இந்த டூர் ரொம்ப நல்லா இருந்தது, நீ என் கூட இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு சொல்லி கேட் சொல்லிக்கிட்டே ஒரு வாழை பார்க்குறாங்க. கேட், நான் உங்க கூட தான் இருக்கேன், டைம்ஸ் ஃபார் த லவ்லி சாட்டர்டேன்னு சொல்லி அந்த வாலில் எழுதியிருக்கு. 2004 அலெக்ஸ் இங்கே டூர் வந்திருப்பார்ல, அப்போ இந்த வாலில் எழுதி வச்சிருக்காரு. இதை பார்த்து கேட்டுக்கு அவ்வளோ சந்தோஷம். அந்த வாழை பார்த்துக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க. இந்த சீன்லேயே இவங்களுக்குள்ள ஒரு அழகான காதல் மலருது. கட் பண்ண அடுத்த சீனில் கேட் சொல்கிறாங்க, இப்போல்லாம் வேலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, அந்த லேக் ஹவுஸ் கிட்ட இருக்கிற மரத்தையெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொல்லி லெட்டர் எழுதுறாங்க. இதை படிச்ச அலெக்ஸ் தங்கிட்ட இருக்கிற ஒரு செடியை கொண்டு போய் அந்த புதுசாக கட்டிட்டு இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி போய் நட்டு வைக்கிறாங்க. அதே சமயம் கேட் 2006 அவங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஓடி போயிட்டு இருக்காங்க. நல்ல மழை வந்துட்டு இருக்கு. அப்போன்னு பார்த்து திடீர்னு அவங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு மரம் வருது. இவ்வளோ நாளும் அந்த மரம் அங்கே இருந்தது இல்லை, திடீர்னு வருதுன்னா இதுக்கு காரணம் அலெக்ஸா தான் இருக்கணும்னு சொல்லி கேட் புரிஞ்சுக்கிறாங்க. கவலைப்படாத கேட், கண்டிப்பாக நம்ம 2 பேரும் ஒன்றா சேருவோம்னு சொல்லி அலெக்ஸ் சொல்கிறாரு. அடுத்த சீனில் கேட் ஒரு கேம் விளையாடலாமான்னு சொல்லி கேட்குறாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி மேடிசனுங்கிற இடத்துல என்னோட முக்கியமான பொருள் ஒன்று நான் தொலைச்சிட்டேன். அது எங்கள் அப்பா எனக்கு கிஃப்ட் பண்ணது, அது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல், உன்னால் முடிஞ்சால் அதை தேடி கண்டுபிடிச்சி மெயில் பாக்ஸில் வைக்க முடியுமான்னு சொல்லி கேட்குறாங்க. அடுத்த சீன் அலெக்ஸ் அந்த ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அந்த நேரம் கேட் அவங்க பாய் ஃப்ரெண்டோட ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க. இதையை பார்த்து அலெக்ஸுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஏன்னா அலெக்ஸுக்கு கேட்டு தெரியும், ஆனால் அந்த காலகட்டத்தில் கேட்டுக்கு அலெக்ஸை தெரியவே தெரியாது. அலெக்ஸ் அப்படியே அந்த ஓரமாக நின்றுட்டு இருக்காங்க. அவங்க 2 பேர் பேசி முடிச்சு கேட்டு அந்த ட்ரெயினில் ஏறி போயிடுறாங்க. அப்படின்னு பார்த்து அந்த புக்கை அந்த டேபிளில் மிஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. அலெக்ஸ் அந்த புக்கை எடுத்துட்டு கேட்டுக்கிட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த ட்ரெயினை பார்த்து ஓடுறாரு. இப்போதான் 2 பேரும் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துக்கிறாங்க. ஆனால் அலெக்ஸால் அந்த புக்கு கொடுக்க முடியல. அப்படியே அந்த புக்கை தூக்கிட்டு அவர் வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்த அலெக்ஸ் கேட்டுக்கு லெட்டர் எழுதுறாங்க. நான் உன்னை பார்த்தேன், ரொம்ப அழகா இருந்தேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு சொல்லும்போது இல்லை அது நான் கிடையாதுன்னு சொல்லி கேட்டு சொல்றாங்க. அப்போ நான் உன்னை பார்த்தேன்,
அழகான கண்ணு, அமைதியான முகம், லாங் ஹேர், அது நீ தானே சொல்லி கேட்கும்போது சரி சரி, ஆனால் 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் உன்னை பார்த்தனால எனக்கு சரியா ஞாபகம் இல்லைன்னு சொல்லி கேட் சொல்லிட்டு இருக்கும்போது கேட்டுக்கு அவங்க எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கால் பண்ணுறாரு. அதை அட்டன் பண்ணி கேட் பேசுகிறாங்க. பேசும்போது நான் இங்கே சிக்காகோக்கு ஒரு மீட்டிங்காக வந்தேன், 2 பேரும் மீட் பண்ணலாமா சொல்லி கேட்டுக்கிட்டு கேட்கும்போது கேட்டும் சரின்னு ஒத்துக்கிறாங்க. அப்படியே 2 பேரும் ஒரு ஸ்ட்ரீட்டில் பேசிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. நான் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கிறனால தானே நமக்குள்ள செட் ஆகலன்னு சொல்லி அவர் கேட்கும்போது கேட் சொல்கிறாங்க, நீ கொஞ்சம் கிடையாது, ரொம்ப அட்வான்ஸாக இருக்க. உன் பர்த்டே பார்ட்டிக்கு என்னை இன்வைட் பண்ண அது எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்லி கேட் சொல்கிறாங்க. நீ மாத்திரம் ஒழுக்கமா, முன்ன பின்ன தெரியாதானா அதே பார்ட்டியில் வச்சு நீ கிஸ் பண்ணியன்னு சொல்லி அவர் கேட்கும்போது அது வெறும் கேஷுவல் கிஸ் தான், எங்களுக்குள்ள வேற எதுவும் இல்லைன்னு சொல்லி கேட் சொல்றாங்க. அப்படியே 2 பேர் சண்டை போட்டுட்டு 2 பேர் கிளம்பிடுறாங்க. அடுத்த சீன்ல 2004 இருக்கிற அலெக்ஸை கட்டுறாங்க. அலெக்ஸ் அப்படியே வேலையை முடிச்சுட்டு கார்ல உட்காந்துட்டு இருக்கும்போது அலெக்ஸ் கூடவே மௌனாவும் இருக்காங்க. திடீர்னு பார்த்தா அலெக்ஸோட கார்ல இருந்து அந்த நாய் இறங்கி ஓடுது. என்னது ஏதும் புரியாம அலெக்ஸும் பின்னாடியே ஓடுறாங்க. அவங்களுக்கு பின்னாடியே மௌனாவும் ஓடிட்டு இருக்காங்க. ரொம்ப தூரம் ஓடி போன நாய் ஒரு வீட்டுக்கு முன்னாடி போய் நிக்குது. அது வேற யார் வீடும் இல்லை, அது கேட்டோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வீடு தான். இது 2004ங்கிறனால 2 பேரும் இன்னும் டேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்ப கேட்டோட பாய் ஃப்ரெண்ட் கேட்குறாங்க, உங்களை இந்த இடத்துல பார்த்ததே இல்லையே சொல்லிட்டு 2 பேரும் பேசி அப்படியே அறிமுகப்படுத்திக்கிறாங்க. அப்போ அலெக்ஸ் சொல்றாரு, நான் பக்கத்துல இருக்கிற லேக் ஹவுஸ்ல தான் இருக்கேன்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு கேட்டோட பாய் ஃப்ரெண்ட் சொல்றாரு, என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் லேக் ஹவுஸ்னா ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு லேக் ஹவுஸ் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறாரு. அப்படியே பேசிட்டு கிளம்பும் போது அப்படியே அவர் கூப்பிட்டு சொல்றாரு, இன்னைக்கு என் கேர்ள் ஃப்ரெண்ட் கேட்டுக்கு பிறந்த நாள், அவளுக்கு நான் சர்ப்ரைஸ் பார்ட்டி வச்சிருக்கேன், 2 பேரும் மறக்காம வரணும்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டோட பேரு கேட்டோன்னே அலெக்ஸோட மூஞ்சி மாறுது. சரி கண்டிப்பா நாங்க வரோம்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அலெக்ஸும் மோனாவும் அந்த பர்த்டே பார்ட்டிக்கு போய் எல்லாத்துக்கும் கூட இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க. அப்போ வீட்டுக்கு வர கேட்டை பார்த்து எல்லாருமே சர்ப்ரைஸ்ன்னு சொல்றாங்க. கேட்டுக்கு சுத்தமா இந்த பர்த்டே பார்ட்டி பிடிக்கல, இருந்தாலும் மூஞ்சி சிரிச்ச மாதிரி வச்சுட்டு எல்லாத்தையும் வரவேற்றுட்டு இருக்காங்க. அப்போ கேட்டை பார்த்த அலெக்ஸ் அதே இடத்துல ஃபிளாட் ஆயிடுறாரு. அப்படியே கேட்ட கூட்டிட்டு போய் ஒருத்தரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படியே அலெக்ஸையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. இவர் தான் லேக் ஹவுஸ்ல தங்கிட்டு இருக்கிறவங்க சொல்லும்போது கேட்டு வேற ஹாய்னு மாத்திரம் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. கேட்டுக்கு அந்த பர்த்டே பார்ட்டி சுத்தமா பிடிக்கல, அதனால அங்கிருந்து வெளியே வந்து நின்றுட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த இடத்துல அலெக்ஸ் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படியே 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த கான்வர்சேஷனை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆகிறதுக்கு அலெக்ஸ் அவங்க ரயில்வே ஸ்டேஷனை தொலைச்ச புக்கை பத்தி பேசுறாங்க. இந்த புக்கை நீங்க படிச்சிருக்கீங்களா, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கேட்கும்போது கேட்டுக்கு ஒரே ஆச்சரியமாகுது. அப்படியே அந்த புக்கை பத்தி சொல்றாங்க. சின்ன வயசுல இருந்து 2 பேரும் லவ் பண்றாங்க. ஆனா காலம் அவங்கள பிரிச்சிடும். திரும்பியும் மறுபடியும் 2 பேரும் ஒன்னா சேரும்போது காலம் கடந்திருக்கும். இந்த புக்கை பத்தி ஒன்லைன்ல சொல்லணும்னா லவ் பண்ணா வெயிட் பண்ணணும்னு சொல்லி கேட் சொல்றாங்க. அங்கிருந்து கேட் எணிச்சு போறாங்க. பின்னாடி அலெக்ஸும் போறாரு. அலெக்ஸுக்கு மனசுக்குள்ள 2 வருஷத்துக்கு அப்புறம் நான் தான் உன்னை லவ் பண்ணுவேன்னு சொல்லலாம்னு சொல்லிட்டு அவருக்கு மனசு இயங்குது. ஆனா அவங்களால சொல்ல முடியல. இருந்தாலும் 2 பேத்துக்குள்ள ஒரு ரொமான்டிக் ஃபீல் உருவாகுது. அதே சமயம் அந்த பார்ட்டியில ஒரு பாட்டு பிளே பண்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி 2 பேரும் ரொமான்ஸா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. டான்ஸ் ஆடிக்கிட்டு 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணிடுறாங்க. இதைய மோனாவும் கேட்டோட லவரும் பார்த்துடுறாங்க. பார்த்தோன்னே அலெக்ஸுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம நான் இங்கிருந்து கிளம்புறது தான் சரின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ஆனா கேட்டோட பாய் ஃப்ரெண்டு அலெக்ஸை மறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதே சமயம் 2006ல இருக்கிற கேட்டை காட்டுறாங்க. இப்போ அங்க அவங்களுக்கு பர்த்டே, ஒரு பார்ல உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து கேட்டோட பாஸ் அங்க வராங்க. என்ன தனியாவே இருக்க, யாருக்கோ லெட்டர்லாம் அனுப்பிட்டு இருக்கிய, அவங்க பாய் ஃப்ரெண்டான்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு கேட், ஆமா எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் ஒரு லேக் ஹவுஸ்ல தங்கிட்டு இருக்கான், எங்களோட லவ் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் லவ்வா இருக்குன்னு சொல்லி கேட் சொல்றாங்க. அப்படி பேசிட்டே இருக்கும்போது லேக் ஹவுஸ்ன்னு சொல்லும் போது ஞாபகம் வருது. 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பர்த்டே பார்ட்டியில இந்த லேக் ஹவுஸ்ல இருந்த ஒரு பர்சனை அவன் லவர் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, அது இவனாதான் இருக்குமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கு ஒரு சந்தேகம் வருது. அடுத்த நாள் கேட் லெட்டர் எழுதுறாங்க. அப்ப அந்த பர்த்டே பார்ட்டிக்கு வந்து நீ தான் அலெக்ஸ், நீ ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அலெக்ஸ் சொல்றாரு, நான் அப்படி சொல்லியிருந்தா நான் ஒரு லூசு, மென்டலு, இல்லை குடிச்சிட்டு வளர்றேன்னு சொல்லி நீ நினைச்சிருப்பேன்னு சொல்லி அலெக்ஸ் சொல்றாரு. சும்மா கதை விடாத, நீ ஒரு பயந்தாங்கோலி, எங்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு தைரியம் இல்லைன்னு சொல்லிட்டு கேட் சொல்லும்போது அதுக்கு அலெக்ஸ், ஆமாமா நீ உன் பாய் ஃப்ரெண்டு கூட இருக்க, அப்போ நான் வந்து ஃபியூச்சர்ல நான் தான் உன் பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லி நான் இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்றியா, அப்படி சொல்லியிருந்தாலும் நீ சும்மா விட்டுருப்பியான்னு சொல்லி அலெக்ஸ் கேட்குறாரு. அதுக்கு அவன் என் பாய் ஃப்ரெண்ட்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு கேட் சொல்லும் போது பாய் ஃப்ரெண்ட் இல்லாட்டினா அவன் ஒன்னான்னு சொல்லிட்டு அலெக்ஸ் கலாய்க்கிறாங்க. இப்படி இவங்க செல்லமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அலெக்ஸ் கேட்கறாங்க, நான் உன்னை மீட் பண்ணியே ஆகணும், நாளைக்கும் உன்னை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அலெக்ஸ் கேட்கறாங்க. அப்போ கேட் சொல்றாங்க, எனக்கு நாளைக்குன்னா உனக்கு அது 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் வரும், உனக்கு ஓகேவான்னு சொல்லி கேட்கறாங்க. எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை, எங்கே எப்போ மாத்திரம் நீ சொல்லு, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அலெக்ஸ் சொல்றாங்க. அதே மாதிரியே ஒரு ஹோட்டல் பேர் சொல்றாங்க. 2 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நாளைக்கு ஹோட்டலை புக் பண்றாங்க. அது அன்னைக்கு பார்த்து நம்ம கேட்டு அங்க வராங்க. அங்க உட்காந்து பாக்குறாங்க. ரொம்ப நேரமா உட்காந்துட்டு
உட்காந்துட்டு இருக்காங்க, தனியாக உட்காந்துட்டு இருக்காங்க. சுற்றி இருக்கிறவங்கள ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அலெக்ஸ் அந்த இடத்துக்கு வரவே இல்லை. இப்போ அடுத்த நாள் கேட்டு அலெக்ஸுக்கு லெட்டர் எழுதுறாங்க. நான் அதுக்கு போய் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன், நீ வரவே இல்லைன்னு சொல்லி கேட்டு லெட்டர் எழுதுறாங்க. என்ன, நான் வரவே இல்லையா? ஆனால் எனக்கு இன்னும் 2 வருஷம் இருக்கு, இடையில ஏதோ ஒன்று நடந்திருக்கும், எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுன்னு சொல்லி அலெக்ஸ் கேட்குறாங்க. இன்னொரு சான்ஸ் கொடுத்தாலும் இதே தான் நடக்க போகுது, நமக்குள்ள செட் ஆகாதுன்னு சொல்லி கேட்டு சொல்கிறாங்க. நீ தான் அந்த புக்கை பற்றி என்கிட்ட சொன்ன, வெயிட் பண்ணுறதுல தான் உண்மையான காதல் இருக்குன்னு, அதே மாதிரி நம்மளும் வெயிட் பண்ணலாம்லன்னு சொல்லி அலெக்ஸ் கேட்கும் போது, லைஃபெல்லாம் புக்கு கிடையாது அலெக்ஸ். போன வேலண்டைன்ஸ் டேல நானும் எங்கள் அம்மா உட்காந்துட்டு பேசிட்டு இருந்தோம். அப்போ என் கண்ணுக்கு முன்னாடியே ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போனார். அவங்க வீட்டில் எத்தனை பேர் காத்துட்டு இருப்பாங்க. நமக்குள்ள இதெல்லாம் செட் ஆகாது அலெக்ஸ். எப்படியாவது எனக்கு உன்னை மறக்கறதுக்கு நீ என்னை அலோவ் பண்ணு, தயவு செஞ்சு எனக்கு லெட்டர் எழுதாதுன்னு சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் அலெக்ஸும் நிறைய லெட்டர் கேட்டுக்கு எழுதி கொடுக்குறாங்க. ஆனால் எந்த லெட்டருமே கேட்டு எடுத்து படிக்கிற மாதிரி தெரியல. விரக்தியில் சுற்றிட்டு இருக்கிற அலெக்ஸுக்கு அவர் கூட இருந்த டாகும் அவர் விட்டு போகுது. ஆனால் அலெக்ஸுக்கு புரியுது, இதுக்கு மீறி இந்த டாக் கேட்டு கூட தான் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவருக்கு புரிய வருது. அலெக்ஸ் கேட்டுக்கு எழுதின லெட்டர்லாம் ஒரு பாக்ஸில் பேக் பண்ணிட்டு மேல் செல்ஃபில் வச்சுட்டு அந்த வீட்டை காலி பண்ணிட்டு போறாரு. ஸ்ட்ரெயிட்டாக கேட்டோட பாய் ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு, நீங்கள் லேக்கோஸில் இருக்கிறது தானே விருப்பப்பட்டீங்க, இந்தாங்க கீன்னு சொல்லிட்டு அந்த கீ அவர்கிட்ட கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அலெக்ஸ் போனதுக்கப்புறம் அந்த டாக் ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டு கிட்ட சேர்ந்துருது. அதுக்கப்புறம் அலெக்ஸ் போய் அவர் தம்பி கூட சேர்ந்துட்டு ஹோம் இன்டீரியர் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாரு. 2006 அலெக்ஸை பிரிஞ்சதுக்கு அப்புறம் கேட் மறுபடியும் அவங்க பாய் ஃப்ரெண்டை மீட் பண்ணி டேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே 2 வருஷம் போகுது. இப்போ அலெக்ஸ் 2006 இருக்காரு, ஆனால் கேட் 2008 போயிட்டாங்க. இப்போவும் அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட தான் டேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் கேட் ஒரு புது வீடு வாங்கியிருக்காங்க. அப்போ அந்த வீட்டுக்கு இன்டீரியர் டிசைன் பண்ண சொல்லிட்டு நம்ம அலெக்ஸும் அவரோட பிரதரும் சேர்ந்து ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருப்பாங்க தெரியுங்களா, அந்த கம்பெனிக்கு 2 பேரும் போகிறாங்க. அதுக்கப்புறம் அலெக்ஸோட தம்பி அவங்களுக்கு புது வீட்டோட டிசைன்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லி கேட் அங்கேருந்து கிளம்பும் போது வாலில் ஒரு டிராயிங்காக பார்க்குறாங்க. அது வேற எந்த டிராயிங் இல்லை, இவங்க இருந்த லேக்கோஸ் தான். இது யார் வரைஞ்சதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவங்க தம்பி சொல்றாரு, இது என் பிரதர் அலெக்ஸ் தான் வரைஞ்சாருன்னு சொல்லி சொல்றாரு. அலெக்ஸ் பேரை கேட்டேன்னு கேட்டோட மூஞ்சில் அவ்வளோ ஒரு சந்தோஷம். அவரை பார்க்க முடியுமா சொல்லி கேட்கும் போது அதுக்கு அலெக்ஸோட பிரதர் சொல்றாரு, இல்லை 2 வருஷத்துக்கு முன்னாடி வேலண்டைன்ஸ் டேல அவர் ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டாருன்னு சொல்றாரு. இது கேட்டுக்கு அவ்வளோ அழுகு வருது. அப்போதான் புரிஞ்சுக்கிறாங்க, இதனால தான் அவனால் ஹோட்டலுக்கு வர முடியலன்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க. அப்போது அவருக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு, எங்கே வச்சு ஆக்சிடென்ட் ஆச்சு சொல்லி கேட்கும்போது 2 வருஷத்துக்கு முன்னாடி டெய்லி பிளாஸாக்கு முன்னாடி தான் அவருக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போதான் கேட்டுக்கு புரியுது, படத்தோட ஸ்டார்டிங்கில் கேட்டும் அவங்க அம்மா உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும் தெரியுங்களா, அது வேறு யாரும் இல்லை, அலெக்ஸ் தான். 2006 அவங்க அம்மா கூட டெய்லி பிளாஸாவில் இருக்கிறது அலெக்ஸுக்கு தெரிஞ்சனால தான் அவங்கள பார்க்கறதுக்கு வேண்டி அங்கே ஆக்சிடென்ட் ஆகிருக்கும். இதை தெரிஞ்சுக்கிட்ட கேட்டு சீக்கிரமா போய் லேக்கோஸ்ல ஒரு லெட்டர் எழுதி வைக்கிறாங்க. 2006 என்னை பார்க்க வந்தனால நீ ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டேன், தயவு செஞ்சு நீ அங்கே போயிடாதா, இன்னும் ஒரு 2 வருஷம் வெயிட் பண்ணு, உனக்காக நான் லேக்கோஸ்ல காத்துட்டு இருக்கேன், இது வரைக்கும் நான் உங்கள்கிட்ட சொன்னதே இல்லை, ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு கேட்டு அப்படி அழுகுறாங்க. அப்படி 2006 காட்டுறாங்க. அலெக்ஸும் அவர் பிரதரும் ஆஃபீஸ் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கும்போது இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே தெரிய வருது. அப்போ கடன் லேக்கோஸுக்கு போய் மேலே இருக்கிற அந்த லெட்டர் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அந்த லெட்டரில் போட்டிருக்கு, வேலண்டைன்ஸ் டேக்கு அவங்களும் அவங்க அம்மாவும் டெய்லி பிளாஸாக்கு முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிறது கேட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட அலெக்ஸ் அவசரமாக டெய்லி பிளாஸாக்கு போய் நிற்கிறாங்க. இங்கேருந்து கிராஸ் பண்ணும்போது அந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். ஆனால் அலெக்ஸ் கையில் இருக்கிற லெட்டரு இப்போ கேட்டு எழுதி கொடுத்துருப்பாங்க தெரியுங்களா, அந்த லெட்டர் தான் அலெக்ஸ் வச்சுருப்பாங்க. ஆடியன்ஸான நமக்கு இப்போ தான் புரிய வைக்கிறாங்க அலெக்ஸ் அந்த லெட்டர் படிச்சுட்டாருன்னு. கட் பண்ணால் நம்ம கேட்டை கட்டுறாங்க. அப்படியே அந்த போஸ்ட் பாக்ஸில் இருக்கிற கொக்கி கீழே இறங்குது. சைடில் திரும்பி பார்த்தா நம்ம அலெக்ஸ் நடந்து வந்துட்டு இருக்காரு. கேட்டுக்கு அவ்வளோ சந்தோஷம். இவ்வளோ வருஷமாக இவங்க லெட்டர்லேயே பேசிட்டு ஃபர்ஸ்ட் டைம் 2 பேரும் நேரில் மீட் பண்ணுறாங்க. அவங்க லவ்வை வெளிப்படுத்திக்கிறாங்க. இதோட இந்த படமும் முடியுது. 2 பேரும் வெவ்வேறு காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருந்தாலும் 2 பேர்த்தோட மனசுலையும் ஒரு பியூரான லவ் தான் இருந்தது. சின்னதாக லெட்டர் பாக்ஸில் ஆரம்பித்தவங்க பயணம் பல வருஷம் வெயிட்டிங் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ அழகான இடத்துல ஒன்றா சேர்ந்துருக்காங்க. காலம் எவ்வளோதான் தடைப்பட்டாலும் உண்மையான அன்புக்கும் நம்பிக்கைக்கும் முன்னாடி அது எப்பவுமே தோத்து தான் போகும். அலெக்ஸும் கேட்டும் எப்படி தங்களுக்கு சரியான நேரத்துக்காக காத்திருந்தாங்களோ அதே போல் உங்கள் வாழ்க்கையிலையும் அந்த பக்கம் சீக்கிரமாக வர நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இந்த அழகான காதல் பயணம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் சில நல்ல படங்களோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.